இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி அன்னைக்கு நன்றியலாகவும், ரஞ்சித் சேஷாத்ரி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஷர்மிளா விக்டர் 10ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியலாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஆர்த்தி சோன் ஆரோக்கிய மலர் மகள் அமளி 3ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோதி அம்மாள் சூசை பவுல் ஆனந்த் சின்னப்பன் லூர்துசாமி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அன்னமரி விரைவில் ஒன்று சேரவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஆல்பர்ட் நகஸ்டா மகன் தொம்மை கப்பல் வேலை கிடைக்கவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், டெரன்ஸ் குடும்பத்தினர் தொழில் வளர்ச்சி அடையவும் கருத்துக்களுக்காகவும், பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டியும், கிளியா கேத்ரின் மோஸ் பேனியர் பியர் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியமேரி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் ஒனுவரின் மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் ஃப்ளோரிசிமா மேரி எமிலி ஃப்ளோரா ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் நாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே, இந்த திருநிகழ்ச்சியை கொண்டாடும் பொழுதெல்லாம் நாங்கள் உமது திருமகனின் உயிர்ப்பை நினைவு கூறுகின்றோம். நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் ஆவியானவரின் துணையால் உமது திருமகனின் வருகையின் பொழுது புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிறை மகிழ்ச்சியில் பங்கு பெற அருள் தாரும்.
உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 15, 22 மற்றும் அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமேத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பட்டுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்கள் உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்கள் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவகங்களைப் போல் கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்தின் நேர்மையான தீர்ப்பளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாரும் தெளிவுபடுத்தினர். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அரையோவாகு மன்றத்தின் உறுப்பினராக தியோனிசியவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சை விட்டு கொரிந்துக்கு போய் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்களும் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கண்ணியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வர செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு இன்று இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவருக்கு உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதல் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தமது சீடர்களிடம், இன்னும் சிறிது காலமே நான் உங்களோடு இருப்பேன், ஆனால் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று தூய ஆவியானவரை பற்றி இந்த வாரம் முழுவதும் வாசகங்களிலே இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உண்மையாகவே கலங்கி போனார்கள். 3 ஆண்டு காலம் நமது வாழ்வையும் நமது தொழிலையும் நமது எதிர்காலத்தையும் விட்டுவிட்டு இப்படி இயேசுவை பின்பற்றி வந்தோமே, கடைசியில் இவர் நம்மையெல்லாம் விட்டு போகப் போகிறேன் என்று கூறுகின்றாரே என்று மிகுந்த கவலைப்பட்டார். இயேசுவின் பாடுகளை அவர் பலமுறை அறிவித்த பொழுது, இயேசு சென்று விட்ட பிறகு நமக்கு யார் துணையாக இருப்பார்கள், நமக்கு யார் வழிகாட்டுவார்கள், நமக்கு யார் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தி செல்வார்கள் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு பெரும் கவலையாகவும் கலக்கமாகவும் இருந்தது. இத்தகைய ஒரு தருணத்திலே தான் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று சீடர்களை ஆவியானவரின் துணை கொண்டு ஆண்டவர் திடப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வின் பல்வேறு தருணங்களிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, கவலைகளிலே, சோதனைகளிலே நாமும் கூட இந்த சீடர்களைப் போல கலக்கமடைகின்றோம், வருத்தப்படுகின்றோம். நமக்கு யார் வழிகாட்டுவார்கள், இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள், நமக்கு யார் நல்ல ஒரு துணையாக இருந்து நம்மோடு இருப்பார்கள் என்ற ஒரு ஏக்கமும் கலக்கமும் நமது உள்ளத்திலே எழுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, தூய ஆவியானவருடைய உடனிருப்பு நம்மை திடப்படுத்த வேண்டும். இந்த ஆவியானவரே தந்தையிடமிருந்து கேட்டவற்றை நமக்கு அறிவித்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். எனவே ஆவியானவருடைய ஞானத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது குரலை நமது ஆழ்ந்த உள்ளத்திலே ஒலிக்கின்ற தூய ஆவியானவரின் குரலை கேட்டு ஆண்டவருடைய வழிகளிலே எப்பொழுதும் நடப்போம். திடம் பெற்றவர்களாய் ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய
காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெருட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பணியேற்றுக்கொள்வாராக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, இந்த திருநிகழ்ச்சியில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்வதால் உமது இறையல்பில் எங்களுக்கு பங்களிக்கின்றே. நீர் வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கு ஏற்றதாக அமைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்திர அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மௌலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள்.
நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அடைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்களின் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் மேற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கீர உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து முது உறைவிடமாக்கி கொண்டதற்காக மை போற்றுகின்றோம். முது மாட்சிமை விளங்க, முது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடக் கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, நீர் உமது மக்களுக்கு தயவாய் என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோம்.
வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நிறைவேற்றப்பட்ட கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் அருளறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சம்மனசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசே, எங்களை ரட்சியும். நாள்தோறும்
நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.